வணக்கம். போஸ்டர் செய்தியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் தாரமங்கலத்தில் பேருந்து நிலையத்தில் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. பெரும் அசம்பாவிதம் நிகழும் முன் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த. கன்னியாகுமரியில் காவலர் வார விடுப்புக்கான புதிய செயலி அறிமுகம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக உருவாக்கப்பட்ட செயலியை வெளியிட்டார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின். திருப்பத்தூரில் தெருநாய் மற்றும் வெறிநாய்களுக்கு தடுப்பூசி. மாலை முரசு செய்தி எதிரொலியால் நடவடிக்கை, நிம்மதியடைந்த பொதுமக்கள். திருப்பூர் வீரபாண்டி அரசு பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இன்றி தவிக்கும் மாணவர்கள். மொட்டை மாடி பள்ளி வராண்டாவில் அமர்ந்து பாடம் படிக்கும் அவலம். அதிகாரிகள் நேரில் ஆய்வு. கந்தவர்கோட்டை அருகே 15 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலை. கிராம மக்களின் அன்றாட சிரமங்களை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பேருந்து நிலையத்தின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். எந்நேரமும் ஆட்கள் நடமாட்டத்தோடு பரபரப்பாக காணப்படும் இந்த பேருந்து நிலைய வளாக பகுதியில் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்தது. அச்சமயம் அங்கு யாரும் இல்லாததால் நிகழவிருந்த பெரும் விபத்து நல்வாய்ப்பாக தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் இதே பேருந்து நிலையத்தில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இதே போன்று ஒரு பகுதி முழுவதும் பெயர்ந்து விழுந்ததாகவும் அதில் 2 காயமடைந்ததையும் குறிப்பிட்ட பொதுமக்கள் அந்நேரத்தில் சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட நகராட்சி நிர்வாகம் முறையாக பூச்சுப் பணிகளை மேற்கொள்ளாததே இதுபோன்ற அசம்பாவிதங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டினர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நிகழாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் முதன்முறையாக கன்னியாகுமரியில் போலீசார் வார விடுமுறை எடுக்க புதிய செயலியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். தமிழக காவல்துறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரெஸ்ட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த செயலி காவலர்களின் வார விடுமுறையை சரியான முறையில் எடுப்பதை உறுதி செய்யும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயலியை கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். பொதுவாக காவல்துறையினரின் பாதுகாப்பு பணி, விசாரணை, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் காவலர்கள் விடுப்பெடுக்க முடியாத சூழல் உள்ளது. இதனால் அவர்கள் ஆரோக்கியம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் போலீசாருக்கு முறையாக வார விடுமுறை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் காவலர்கள் விடுப்பெடுப்பதில் குளறுபடி ஏற்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் முதன்முறையாக கன்னியாகுமரி போலீசார் காவலர்களுக்கு என விடுப்பெடுக்கும் செயலி உருவாக்கி அறிமுகப்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் அனைவருக்கும் வார விடுப்பு என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். டைம்லி எல்லா போலீஸுக்கும் வீக்லி ஆஃப் கிடைக்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட்னு சொல்லிட்டு ரோஸ்டர் ஃபார் ஷெடியூலிங் டைம்லி ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒரு வெப் போர்ட்டல் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த வெப் போர்ட்டல் மூலமாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு போலீஸை வீக்லி ஆப் அவங்களோட அந்த வெப் போர்ட்டல் மூலமாக அப்ளை பண்ண முடியும். அது கன்சர்ன் இன்ஸ்பெக்டருக்கு அப்ரூவ் கொடுப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சேம் அவங்க ரிஜெக்ட் பண்ணால் எஸ்டிஓஸ்க்கு வரும். ஸோ அதுபோல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வெப் போர்ட்டல் வீக்லி ஆஃப்காக இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லா போலீஸுக்கு வீக்லி ஆஃப் கொடுக்கறது இது மூலமாக என்ஷூர் பண்ண முடியும். இந்த செயலி மூலம் தங்களுக்கான விடுப்பை எடுக்க முடியும் என்றும் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிக்க முடியும் என்றும் பெண் போலீசார் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அத்துடன் இந்த செயலை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இப்போ நம்ம எஸ்பி சார் ரெஸ்ட்ங்கிற ஆப் லான்ச் பண்ணியிருக்கனால நாங்கள் இந்த டேட்டில் எங்களுக்கு வீக் ஆஃப் வேணும், ஒருவேளை மண்டே போக வேண்டியது இல்லை சண்டே வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தாலுமே அந்த அப்போ நம்ம சந்தோஷமா இந்த டேட்ல போகலாம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எங்களுக்கு இப்போ இருக்குது. அதில் இந்த ஆப்பை எஸ்பி சார் லான்ச் பண்ணதுனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். இது கண்டிப்பா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் கொண்டு வந்திருக்காது, தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொண்டு வந்தாங்கன்னா எல்லா காவலர்களுமே இதனால சந்தோஷமா இருப்பாங்க, ஃபேமிலிக்குள்ளே ஹாப்பியா இருப்பாங்கன்னு எல்லாரும் நம்புறோம். மாலை முரசு செய்திகள் எதிரொலியாக திருப்பத்தூரில் தெருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தெருநாய்களின் அட்டகாசம் அதிகரித்து காணப்பட்டது. அத்துடன் வெறிநாய்கள் சில சாலையில் நடந்து செல்பவர்களை துரத்தி கடித்து வந்தது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி வெறிநாய்கள் கடித்ததில் 3 வயது குழந்தை முதல் 69 வயது முதியவர் வரை என 8 பேர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வெறிநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இந்நிலையில் மாலை முரசு செய்தி எதிரொலியாக தெருநாய் மற்றும் வளர்ப்பு நாய்களுக்கு இலவச வெறிநாய் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் திருப்பத்தூர் பேரூராட்சி சார்பில் நடைபெற்ற இம்முகாமில் வீட்டு வளர்ப்பு நாய்கள், தெருநாய்கள் மற்றும் வெறிநாய்கள் என 82 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அத்துடன் துண்டு பிரசுரம் மூலம் வெறிநாய் தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து வாணியன் கோவில் தெரு, பெரியார் நகர், வசந்தம் நகர், கே நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் 22 தெருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மாலை முரசு செய்தி எதிரொலியாக நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்ததோடு நன்றி தெரிவித்தனர். திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மொட்டை மாடியிலும் பள்ளி வராண்டாவிலும் மாணவர்கள் கல்வி கற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலும் செயல்படுத்தப்படும் இப்பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் 3 பிரிவுகளும் தமிழ், ஆங்கிலம் வழி கல்வியும் உள்ள நிலையில் மொத்தம் 18 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளன. இதனால் போதிய வகுப்பறைகள் இல்லாமல் விளையாட்டு மைதானம், மொட்டை மாடி, பள்ளி வராண்டா, நடைபாதை உள்ளிட்ட இடங்களில் மாணவர்கள் அமர வைக்கப்பட்டு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. 2000 மாணவ மாணவியர் பயின்று வந்த இப்பள்ளியில் இடப்பற்றாக்குறை காரணமாக மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து தற்போது 1200 மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர். இடப்பற்றாக்குறை காரணமாக மாணவர்கள் மைதானம் உள்ளிட்ட அனைத்து பகுதியும் அமர வைக்கப்படுவதால் விளையாடுவதற்கு இடமில்லாமல் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மாணவர்களுக்கு போதிய கழிப்பறை வசதிகளும் இல்லாத நிலையே நீடித்து வருகிறது. 2020ல இருந்தே இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே ஓகே, அவங்க கொடுக்குற கோச்சிங் எல்லாமே ரொம்ப பெட்டரா இருக்கும். அவங்க கொடுக்குற ஹார்ட் ஒர்க், டெய்லியும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிற எஃபெக்ட், ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்க பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு, இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. என்னன்னா கிளாஸ் ரூம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஸ்ட்ரென்த் ஹையராக இருக்கு, கிளாஸ் ரூம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கு. ஸோ ஹையர் ஆஃபீஸியராக இருக்கிறவங்க இதுக்கான ஏதாவது ஸ்டெப் மூவ் பண்ணி வேற ஏதாவது இடம் கொண்டு வந்து அங்கே ஏதாவது கிளாஸ் ரூம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுத்தா அப்படின்னா இனி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது குறித்து கல்வி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்த நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அத்துடன் தலைமை ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதல் கட்டடங்கள் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தனர். குழந்தைகள் கொஞ்சம் அட்மிஷன் அதிகமாக இருக்கு, வகுப்பறைகள் கொஞ்சம் போதாமல் இருக்கு, இட பற்றாக்குறையினால இப்போ வகுப்பறை கட்டி கொடுக்க முடியாமல் இருக்கு. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்திருக்கிறாங்க, இடம் விரைவில் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இடம் சார்ட் அவுட் பண்ணி பெயர் மாற்றம் பண்ணி உடனடியாக வகுப்பறைகள் கட்டி மாணவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு தீர்வு வந்துரு. இப்போ பக்கத்துலேயே தொடக்க பள்ளி இருக்கிறதுனால அந்த தொடக்க பள்ளியில் இடம் இருக்குது, அங்கே ஒரு 4 வகுப்பறைகளை மாற்றி அதை சரி பண்ணிடுவோங்க. கூடிய விரைவில் இது சரி பண்ணிடுவோங்க. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் இசிஜி அவசர சிகிச்சைக்கு காப்பீடு திட்டத்தில் 6000 ரூபாய் பணம் எடுத்ததாக செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்த தகவலால் நோயாளிகள் அதிர்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை அருகே மல்லியக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்தவர் நிர்மலா தேவி. 42 வயதான இவர் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் காயமடைந்த அவர் மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு இசிஜி எடுத்து பார்த்துவிட்டு ட்ரப்ஸ் போட்டு சில ஊசிகள் போட்டு ஒரே நாளில் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். நிர்மலா தேவி வீட்டிற்கு சென்றபோது அவரது செல்போனுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 6000 ரூபாய் மதிப்பிற்கு சிகிச்சை பெற்றதாக தகவல் வந்துள்ளது. இதை கண்டு நிர்மலா தேவி மற்றும் அவரது கணவர் அதிர்ச்சியடைந்து மருத்துவமனையில் காப்பீடு திட்ட பிரிவில் விசாரித்த போது இசிஜி மற்றும் மருந்துகள் வாங்கிய செலவு என்று கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தம்பதியர் காப்பீட்டு நிறுவனங்கள் செய்யும் முறைகேடுகள் குறித்து முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் எந்தெந்த சிகிச்சைகளுக்கு காப்பீடு திட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது என்பதை விளக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். முதல் நாள் வச்சுன்னா மறுநாள் வச்சு மறுநாள் அனுப்பிவிட்டாங்க.
அதுக்கு எடுத்ததுக்கு வந்து இசிசி எடுத்திருக்காங்க, 2 பாட்டு சிலின் போட்டு போட்டிருக்காங்க, ஊசி போட்டிருக்காங்க, ரத்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் 6000 ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க. அதை வந்து கேட்கறதுக்கு மெடிசனை வந்து வெளியில வாங்கி போட்டிருக்காங்க, ஆபீஸ்ல சொல்றாங்க. இந்த காப்பீடு திட்டம் எடுத்து உங்களுக்கு எப்படி தெரியும்? செல்லு மெசேஜ் வந்துருச்சுங்களா? செல்லு மெசேஜ் அதிகாரத்துலாம் அதிகாரிட்ட போய் கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கிளைம் பண்ணிருக்காங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் கேளுங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கேட்டா நல்ல ரீசனே கிடையாது. இந்த உடம்பு சரியில்லை, இப்போ வந்து நெஞ்ச வலிக்குன்னு தான் சொல்றாங்க. திரும்பி கொண்டாந்து காமிச்சாலும் இது மாதிரி செய்யறாங்க. ஆம்பூர் அருகே நீதி கேட்டு ஊராட்சி மன்ற தலைவர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த குமாரமங்கலம் ஊராட்சியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். ஊராட்சி மன்ற தலைவராக முனிசாமி மற்றும் 6 வார்டு உறுப்பினர்கள் உள்ள நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தின் பொது நிதியை விதிமுறைகளுக்கு முரணாக செலவிடுவதாக ஊராட்சி மன்ற தலைவர் மீது புகார் எழுந்தது. இதையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரத்தை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்நிலையில் இது தொடர்பாக தன்னிடம் விசாரணை நடத்தவில்லை என்றும் எந்த ஆதாரமும் காண்பிக்கப்படாத நிலையில் முழு விசாரணை நடத்தாமல் காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரத்தை ரத்து செய்துள்ளனர் என புகார் கூறி ஊராட்சி மன்ற தலைவர் முனுசாமி மற்றும் கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகம் முன்பாக நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே சுடுகாட்டுக்கு பாதை இல்லாததால் விளைநிலத்தில் இறங்கி சடலத்தை எடுத்துச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் வேடங்கநல்லூர் பகுதி அருகே மூவூர் கண்டிகை பகுதி வசிக்கும் மக்களுக்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் சுடுகாடு அமைந்துள்ளது. இந்த சுடுகாட்டுக்கு செல்ல பாதை வசதி இல்லாததால் இப்பகுதி மக்கள் சடலத்தை சுமந்து கொண்டு விளைநிலத்தில் இறங்கிச் செல்லும் நிலை உள்ளது. இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த பழனி என்ற பூ வியாபாரி விபத்தில் உயிரிழந்த நிலையில் அது உடலை அடக்கம் செய்ய சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுடுகாட்டிற்கு நெற்பயிரில் இறங்கி சடலத்தை சுமந்தபடி சென்றனர். தங்கள் பகுதிக்கு மயான பாதை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய பூமி தான் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ நடுறாங்க, செய்கிறாங்க. அப்பப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெத் ஆகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோமீட்டர் அளவில் இருக்குது. நம்மளுக்கு மயான பூமி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் அளவில் இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுற கையில் நம்மளுக்கு சகஜமாக இருக்குது. பல முறையாக கலெக்டர் ஐயா, தாசில்தார் எல்லாம் வந்தாங்க, விவோ, நம்ம ஊர் பஞ்சாயத்துலேருந்து எல்லாரும் வந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதில் பார்த்து மயான பூமிக்கு ஒரு வழி இல்லை. அது சீக்கிரமாக கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்.